பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை உபாகமம் 14வது அதிகாரம் 29வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. லேவியனுக்கு உன்னோடே பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதமையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருடைய ஆசையும் அதுதான். நான் செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நான் செய்கிற வேலைகளில் எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் நாம் கை சீட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதம் இங்கே ஒரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னவென்று சொன்னால், இதோ உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவரும் விதவையும் இவர்களோடு கூட சேர்ந்து லேவியனும் உன் வாசலில் வந்து புசிப்பார்களாக என்று சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது, நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது, நாம் இவர்களை ஆதரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. முதலாவது லேவியன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இந்த லேவியன் யார்? கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள். கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் நம்முடைய வாசல்களிலே புசித்து திருப்தி அடைகிற பொழுது, தேவன் அந்த புசித்து திருப்தி அடைகிறதை வைத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். அது மாத்திரமல்ல, பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் இவ்விதவைகளும் கூட நம்மால் போஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேக முறைகளிலே நாம் நம்முடைய பிரயாசத்தை திக்கற்ற பிள்ளைகளுக்கோ விதவைகளுக்கோ பரதேசிகளுக்கோ அல்லாவிட்டால் தேவையில் இருப்பவர்களுக்கோ நாம் பகிர்ந்து கொண்டு கொடுப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாய் மாறி போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, எனவேதான் சோதரம் ஆபிரகாம் 3 புருஷர்கள் அங்கே வந்த பொழுது அவர்கள் யார் என்று கூட தெரியாமல் அவர்களை உபசரித்தான். அவர்களை உபசரித்து அவர்களுக்கு கொழுத்த கன்றை அடித்து மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அவர்களுடைய பசியை போக்கி அவர்களுடைய களைப்பை போக்கி அவர்கள் இருக்கிற இடத்திற்கு அனுப்ப எத்தனித்த பொழுதுதான் ஆபிரகாமுக்கு அவர்கள் தேவதூதர்கள் என்பதாய் தெரிகிறது. அவர்கள் தேவதூதர்கள் என்று தெரிந்தபடியினாலே தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவுக்காய் அவனால் மன்றாட முடிந்தது. மாத்திரமல்ல, ஆபிரகாம் இன்னமும் வளரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, வருமானத்திலே ஒரு பகுதியை நம் தேவனுக்காய் கொடுக்கிற அதே நாம் சோதரம் இந்த திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நம்மால் இயன்ற அளவு ஆதரிக்க நாம் முன் வருகிறோமா? நாம் எல்லாவற்றையும் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. ஆனால் நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும், நம்மால் இயன்றதை சோதரம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை போல தேவனுடைய பணியாளர்களையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் நம்மால் போஷிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, எனவே நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இவைகளை நாம் செய்து நம்முடைய பிரயாசங்களிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி செபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, மகிமையானவர் ஆண்டவரே, மகத்துவமான கிருபைகளை எங்களுக்கு தருகிற எங்கள் நல்ல தெய்வம் அல்லவா? அந்த தெய்வத்தின் கிருபைகளுக்காய் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் அப்படித்தானே சொல்லுகிறது. உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதி
ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே அவைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஆண்டவரே சமுதாயத்தில் தேவையில் இருப்பவர்களையும் சமுதாயத்தில் எளிநிலையில் உள்ளவர்களையும் நாங்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே அந்த உதவி எங்களால் செய்யப்படவும் ஆண்டவரே உம்முடைய தாசர்கள் உம்முடைய ஊழியர்கள் எங்களால் போஷிக்கப்படவும் என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என் ஆண்டவர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. தம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தருகிற தெய்வம் இப்பொழுதும் அதை தந்து ஆண்டவரே இன்னும் மென்மேலும் உயரும்படியா என் கர்த்தர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.